ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுலே சின்ன சைஸ் கிராக்கர்ல இருந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் கிராக்கரான 5 கிலோ நாட்டு வெடி வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. இது எல்லாத்தோடையும் பவரையும் தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ண போறோம். இப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐட்டம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை நம்ம வீடியோக்குள்ளார வந்து பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஜிலி வெடியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைஸ் கறி கப்புன்னு சொல்லுவாங்க, அதான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கீழே வச்சு பார்த்து வைக்கிறேன். இப்போ ஓ நோ, ஒத்த வெடிக்க 10 அடி தாண்டி வெடிச்சிங்க. அடுத்ததான் நம்ம சின்ன சைஸ் யானை வெடியை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஹைட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லைங்க, அதே ஹைட்டு தான். அடுத்ததான் 100 கிராமில் பேப்பர் வெடி உள்ள வச்சிடலாம். கேட்ச். ஆனாலும் இந்த கறி வைக்கிறதுனால என்னன்னு தெரியல, ப்ரோட்டீன் சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ குண்டானுக்குள்ள 200 கிராம் பேப்பர் ரெடியாக வந்து வைக்கிறோம். எங்கே போகுதுன்னு தெரில. போங்க ஓடிதான். ஐயோ, என் பைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. 300 கிராம் பேப்பர் வெடி என்ன நடக்க போகுதுன்றது இல்லை, வச்சிடலாம். ஐயோ, குண்டா இங்கே இருக்கிற. எனக்கு வந்து நிலைமையை பத்தியாடா அப்படிங்குது, குண்டா தெரிச்சிடுச்சுங்க. அடுத்த நாட்டு வெடியில பிஜிலி வெடி இருக்கு. இதோட சவுண்ட் அதிகமாக இருக்கும்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ சொம்புக்குள்ளார வைக்கிறோம், என்ன செய்யுது அப்படின்றத மட்டும் பாருங்க. அடுத்ததாக சொம்பு வசஸ் இது என்னப்பா, அது சிவகாசி குண்டு. ஓடிடலாம். ஓ மை காட். சாந்து சட்டி வந்துட்டு வெடிக்கும் போது கீழே இருந்து போக போகிற மாதிரி போவோம், அதை பார்க்கணுன்னு ஆசை. அது வருதா அப்படின்றத செக் பண்ணுறோம். இடி விழுந்த மாதிரி இருக்கா? அதே தான், இடியை விட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் குடம், அந்த குடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து வச்சு அடிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். வச்சுட்டேன். கப்பு ஜிப்புன்னு அடுத்த வெடியை கொளுத்துவோம். நம்ம ரீசெண்டாக ஒரு பேப்பர் வந்து வச்சுருப்போம், அது பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோ. வெறித்தனமாக இருக்கும் போது, வேறு லெவலாக இருக்கும் போது பற்ற வைக்கிறோம். एक दो तीन चार पाँच छः सात आठ नौ. எப்பா எவ்வளோ பேப்பர், ஒரு தீபாவளியே முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு 5 வீட்டு தீபாவளி வெடித்தோம் அப்படின்னால இவ்வளோ பேப்பர் தாங்க இருக்கும். சமோசா வெடிங்க, பார்க்குறதே வந்து பாருங்க காமெடியாக இருக்குது. என்ன பண்ண போகுது அப்படின்றதுல எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. பற்ற வச்சு பார்த்துடலாம். சமோசா வெடி கடைசியாக வெடிச்சிடுங்க. நல்ல வேலை வெடிக்காதுன்னு நினச்சேன். உள்ளார கலர் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு பறக்கலை. அடுத்ததான் நம்ம கையில் வாட்டர் ப்ரூஃப் வெடி இருக்குது. இதை வந்து தண்ணி உள்ளார போட்டு வந்து வெடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி. இதோட விலை வந்து 50 ரூபா தான். இப்போ கையில் வச்சுருங்களேன், இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அப்படி ரெண்டுக்கு என்னதான் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட்டு வெடி எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளார நல்லா அலசிட்டு 10 தான் அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். ஓ மை காட், 10 வெடிச்சிருச்சு. ஆனால் அந்தளவுக்கு பவர் இல்லை, தண்ணிக்குள்ளே போனதுனால என்னன்னு தெரியல. அடுத்து சிவகாசி வெடியை வந்து டெஸ்ட் பண்ணலாம். போட்டுட்டு
அடுத்ததான் நம்மகிட்ட நாட்டு வானம் இருக்குது. இதை எல்லாருமே வந்து கேட்குறீங்க, எதுக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு வீசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வச்சு கொளுத்தி அமீர என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பாருங்க. பயப்படாண்டா, இதுக்குள்ளார வந்துட்டு வெடி இல்லை, சும்மா ஸ்டாண்ட் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு பறக்காது. நம்ம கையால் வீசி விட்டோம் அப்படின்னா தான் அந்த மூவிலேருந்து நம்ம தினம் திருப்பி வந்துட்டு மேலே போவோம். அதனால தான் எல்லா வெடியும் கையில் வந்துட்டு வீசிட்டு இருக்கோம். 2, 4, 6, 8, 10 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 வானம் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5 வானத்தை மொத்தமாக விட்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வானமும் சல்லுன்னு போகுது. எங்கே போகணுன்னு தான் தெரியாது. இந்த சுற்று வட்டாரத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா எட்டி ஓடிருங்க, எங்கே போகணும்னு எனக்கே தெரியாது. எல்லாமே வெடிச்சிருச்சுங்கண்ணா. அடுத்ததாக நோ மணி நோ மணி நோ கனி நோ கனிடா என்ன வெடின்னு தெரிஞ்சிருக்கோம். ஓடிடுங்கோ. எல்லாமே தண்ணிக்கு போகுது. ஒரு நோட்டம் மட்டும் முடிச்சிட்டாங்க. அதுலேயும் 10 ரூபா, அடுத்து ஒரு 20 ரூபா, 200, 300லாம் தண்ணிக்கு போயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழா வந்துட்டு பேன் பண்ண காரணத்தினால சின்ன சைஸ் வாழா வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரித்து பார்க்கலாம், உள்ளார என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இருக்குது. இன்னும் உள்ளார வெடி இருக்குன்னு நினச்சேங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஏதோ டேப் ரோல் போட்டு ஒட்டியிருக்காங்க. என்னங்க இளந்த மிட்டாய் மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுதுன்னு தெரியல, கொளுத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு குண்டில் இந்த அலுமினியம் பாத்திரத்தை வச்சு பறக்க விட்றோம். எங்கே போப்போன்னு தெரியல, சுற்றிலும் தண்ணி தான் இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்ல. ஆனால் குண்டானில் டேமேஜே ஆகலைங்க. இண்டாலியம் அலுமினியம்னா இண்டாலியம் தான். ஐயோ குண்டா முக்கியமாச்சே. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நாட்டு வெடியில் குண்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வச்சோம் இல்லையா, அதோட பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெரிய சைஸ். இது என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்துட்டு பற்ற வைக்கிறோம். இதுலேருந்து வெளிச்சம் வருதா இல்லை எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணிடலாம். குண்டு பத்திரம், குண்டு கலந்து கொடுத்துரு. 10 இந்த கட்டு. ஓகே கட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் வாழா நைட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து பற்ற வைக்கிறோம். வெறித்தனமாக இருக்க போகுது. இப்போ பார்ப்பீங்க நீங்கள் மின்னலை. மாமா மின்னல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எல்லாருமே தீபாவளிக்கு வந்து கிராக்கர் ரொம்ப சேஃபாக வந்து ஃபயர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய் பாய்.